ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு 4 டே ஸ்கூல்ல வீடியோஸ் அங்கங்கே எடுத்தது தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பட்டேல் பிரதர்ஸ் போயிருந்தோம். இங்கே வந்து இந்தியன் ஷாப் எங்கள் ஏரியாவில் இருக்கிறது பட்டேல் பிரதர்ஸ் வந்து நாங்கள் போவோம். அங்கே வந்து எக்கச்சக்கமான காய்கறிகள் இருக்கும். எனக்கு இந்தியன் வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து 2 வீக்ஸ்க்கு வேணுங்கிறத நான் வாங்கி வச்சுக்குவேன். அதில் நீர் காய்கறிகள் வந்து அதிகமாக நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால இங்கே உள்ள ஃப்ரிட்ஜில் வந்து 2 வீக்ஸ் ஆனாலுமே நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் எங்களோட வாஷர் ட்ரையர் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்துருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண கடையிலே வாஷர் ட்ரையர் பழசையுமே அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. புதுசு வந்து டெலிவர் பண்ணிட்டு பழசை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கும்போது அவங்க அந்த அன்னைக்கு வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாளும் வந்தாங்க. ஸோ அன்னைக்கும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் லாண்ட்ரி ரூமே கொஞ்சம் ரெனோவேட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு வரும்போதே வாஷர் ட்ரையர் வந்து இருந்தது. அது கொஞ்சம் பழசானதுனால கொஞ்சம் ரிப்பேர் ஆன மாதிரி இருந்தது. அதை சரி பண்ணலான்னு தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருக்கிறனால அது கூட கொஞ்சம் அமௌண்ட் போட்டாலே நல்லா புதுசே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற ஆந்தை. இப்போ கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்து நான் இதை பார்த்துட்டே இருக்கேன் பின்னாடி. நீங்கள் இந்த மாதிரி ஆந்தை வந்து பார்த்துருக்கீங்களான்னு தெரில, அதனால தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு சூப் நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமே. ஆனால் எந்த வெஜிடபிளும்லாம் போடல, சும்மா சிம்பிளாக ஒரு சூப் நூடுல்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு என்னோட சின்ன பையன் வந்து எனக்கு வேக்யூம் போட்டு கொடுக்குறேன்ட்டு போட்டுட்டு இருந்தான். அப்புறம் ஈவினிங் தான் வந்து நாங்கள் சூப் நூடுல்ஸ் மாதிரி சாப்பிட்டதுனால டின்னருக்கு வந்து வாட்டர் மிலானே சாப்பிட்டு அப்படியே படுத்துடலான்னு சொல்லிட்டு வாட்டர் மிலான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலி லேட்டாக தான் இப்போல்லாம் எந்திரிக்கிறானுங்க லீவுன்றனால. நானும் சரி லீவ் தானேன்னு தூங்கிட்டு போகிறாங்கன்னு விட்டுருவேன். எந்திரிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக அன்றைக்கி ரொம்ப லேட்டுன்றனால டேரெக்டாக வந்து தோசையை சாப்பிட்டாச்சு. சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் எடுத்து சாப்பிட சோம்பேறித்தனப்படுவான். தோசை சப்பாத்தி இதெல்லாம் கொஞ்சம் அவனே எடுத்து சாப்பிடுவான். அதையுமே வந்து ரொம்ப நேரம் ஆக்குவான். நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூல் போனால் ரொட்டீனாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அன்னைக்கு வந்து ஸ்கேட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக பசங்களுக்கு வந்து டெய்லியுமே கொஞ்சம் நேரம் ஐபேட் டைமிங் உண்டு. அதுக்கு வந்து அவங்க அப்பா ஒரு நாளும் ஒரு ஆக்டிவிட்டி சொல்லிட்டு போவாங்க. அதை செஞ்சானுங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து ஐபேட் டைம் உண்டு. அதனால வந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தானுங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போதே ஒரே ஒரு ரோஸ் பிளான்ட் இருந்துச்சு. அந்த ரோஸ் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப பூச்சின்னா பயங்கர பூச்சி. அதை என்ன பண்ணுறதுன்னே தெரிலன்ட்டு அப்புறம் நான் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அமேசான்லேயே வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன். அது சூப்பராக வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து நல்லா வந்துட்டு இருக்கு. அந்த ஸ்ப்ரே வந்து நான் சீக்கிரமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அன்னைக்கு ஈவினிங் வந்து டின்னருக்கு பீர்க்கங்காய் சட்னி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு குழந்தைங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பையன் சின்ன வயசுலேருந்தே என்ன காய் கொடுத்தாலும் அதை வந்து சாப்பிட்டுக்குவான். சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்ற விதமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து ஒரு குழந்தைங்களும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. பட் காமனாக அந்த காயை நம்ம சாப்பிட வைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ரொம்ப ஈஸியாக எல்லா காய்களையுமே சட்னி செஞ்சிருங்க. அது கூட வந்து வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி சேர்த்து வெள்ளை வெங்காயம் புளி அப்படி வந்து சேர்த்து கொடுக்கும்போது என்னோட பசங்க 2 பேருமே சாப்பிட்டுறானுங்க. சட்னியா செஞ்சு கொடுக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே பாத்திரம்லாம் டிஷ்வாஷர்லாம் ஓடி முடிஞ்சிடுச்சு. ஸோ அதை அடிக்கிட்டு மாவு போட்டுட்டு இருந்தேன். தோசை எல்லாம் வேண்டாம் சீரியல்ஸ் தாங்கன்னு சொல்லிட்டானுங்க. அதனால வந்து தோசை கொடுக்கல இன்னைக்கு. எல்லாம் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. எனக்கு வந்து ஒரு காஃபி போட்டுக்கிட்டேன். நான் வாஷர் ட்ரையர் வந்து எல்ஜியில தான் வாங்கியிருந்தோம். நான் இன்னொரு பிராண்ட் ஆக்சுவலாக நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அது வர இன்னும் டிலே ஆகும். நாங்கள்
சரின்ட்டு எல்ஜியுமே ஒரு நல்ல பிராண்டு தான், நல்லா நிறைய ஆப்ஷன்ஸோட இருக்கும். அதனால அதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு சில டைம் வந்து நமக்கு சமைக்கவே மூடு இருக்காது, ஆனால் வந்து சமைச்சு ஆகணுன்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு என்ன செஞ்சாலும் சொதப்பலாம் வரும் அது மாதிரி. ஆனால் டேஸ்ட் வந்து சாப்பிட்ருவோன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் பயங்கர சொதப்பலான ஒரு சமையல் அன்னைக்கு நான் பண்ணியிருந்தேன். எல்லாமே யூஸ்வலாக நான் தண்ணியாக தான் வைப்பேன், ஆனால் அன்னைக்கு ரொம்ப தண்ணியாக. இது வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு பதிலாக வெண்டைக்காய் ரசம் மாதிரியும் கீரை கூட்டுக்கு பதிலாக கீரை வந்து குழம்பு மாதிரியும் வந்துருந்துச்சு. எல்லாம் பசஞ்சு ஊட்டி விட்டான்னா பசங்களும் சாப்பிட்ருவானுங்க. ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வந்து கிராஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த எட்ஜஸ்ல ட்ரிம் பண்ணுறதுக்கு உள்ளது. இது நான் ரொம்ப நாளாக ஈகனை வந்து 5 Below அப்படின்ற ஒரு கடை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நானே இதை வந்து இத்தனை வருஷத்தில் போன வருஷம் தான் இங்கே போனேன். எனக்கு கிட்ஸுக்கு உள்ள சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இங்கே நல்லா இருக்கும், அதனால அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து அவனை கூப்பிட்டுட்டு இந்த கடைக்கு வந்திருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து சின்ன பையனை கூப்பிட்டுட்டு என்னோட ஃப்ரெண்டோட ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. இந்த 5 Belowல பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ராவலுக்கு தேவையானது. பட் இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல நல்ல பிராண்டுமே வந்து இங்கே இருக்கும். எல்லாமே $5 தான் இருக்கும். அது இல்லாமல் $5 எல்லாமே நிறைய ஐட்டம்ஸும் இருக்கும். ஸோ அது அவனுக்கு வந்து ஹாப்பியாக வந்து அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. என்னோட சின்ன பையன் வந்து இப்போ தான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இருக்கான். ஃப்ளோட்டோட பண்ணுவான், பட் ஃப்ளோட் இல்லாமல் இந்த வருஷம் பண்ண வைக்கணும்னு இன்னும் கொஞ்சம் அவனுக்கு வந்து தேவைப்படுது டைமு. என்னோட பெரிய பையன்லாம் இந்த ஏஜில் வந்து நல்லா ஃப்ளோட் எல்லாமே ஸ்விம் பண்ண கற்றுக்கிட்டான். இது வந்து நெக்ஸ்ட் டே. அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து வாஷர் ட்ரையருக்கு வந்து வந்துட்டு அன்னைக்கும் ஃபிட் பண்ண முடியாது, அந்த ஸ்பேஸ் வந்து இங்கே இடிக்குது அங்கே இடிக்குதுன்னு 2 தடவையுமே கதை சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த நாங்கள் வாங்கின ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனிக்கு தான் அந்த டெலிவரி அப்புறம் அந்த டிஸ்போஸ் பண்ணுறது இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து அளந்தெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரின்ட்டு லாண்ட்ரி ரூமே சேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிடணுன்ட்டு அன்னைக்கு போயிட்டாங்க. பசங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் ஆம்லேட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த $5 கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா அங்கே வந்து டங் வந்து ஆர்டிஃபிஷியலாக உள்ளது வாங்கியிருந்தாங்க. அதை வச்சு லோகன்ட்ட விளையாண்டுட்டு இருந்தான் ஈகன். உளுந்த வடைக்கு தான் மாவு அரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் நிறைய செய்யணுங்கிறதுக்காக கிரைண்டர்ல வந்து அரைச்சேன். நம்ம ஒரு 2-3 பேருக்குன்னா மிக்சியில வந்து அரைச்சு செஞ்சிடலாம். கொஞ்சம் கூட செய்யணுன்றதுக்காக கிரைண்டர்ல அரைச்சேன். கிரைண்டர்ல அரைக்கும் போது நமக்கு வந்து உளுந்த வடை சூப்பரா வரும். மிக்சியில அரைக்கிறதோட என்னதான் மிக்சியில வந்து நம்ம சூப்பரா வரும்னு சொன்னாலும் அதோட ஒரு படி மேல தான் கண்டிப்பா கிரைண்டர்ல வரும். இது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சிட்டது. மிக்சியில செய்யறதுமே இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும். அது வந்து கிரைண்டர்ல அரைச்சு செய்யும் போது உங்களுக்கே அது வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக புரியும். ஸோ நான் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான கலரில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக எனக்கு வந்துட்டுருக்கு. முன்னாடிலாம் வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்டாக ஷேப்புக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் டேஸ்ட் வைஸு எண்ணெய் குடிக்காமல் அதெல்லாம் நான் பண்ணுவேன். பட் ஷேப்புமே வந்து சூப்பராக வரும் இந்த மாதிரி செய்யும்போது. எப்போதுமே உளுந்த வடைக்கு எந்த ஒரு வடையுமே நீங்கள் வந்து 1 hour ஊற போட்டால் போதும். அதுக்கு மேலே ஊற போட்டிங்கன்னா எண்ணெயை கண்டிப்பாக குடிக்கும். நம்ம அரைக்கும் போது வந்து ரொம்ப தலை அரைச்சிடக்கூடாது, அது வந்து எண்ணெயை குடிக்கும். ஸோ நம்ம 1 மணி நேரம் ஊற போட்டுட்டு கரெக்டாக 1 hourல நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கனாலே எந்த ஒரு வடையுமே வந்து ஆயில் குடிக்காமல் வரும். உளுந்த வடைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து அதை பொறுமையாக தண்ணி தெளித்து நைஸாக ஆட்டி எடுத்துடணும். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக ஆட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக ஆட்டிடணும். நல்லா தண்ணி தெளித்து விட்டு தொட்டு பார்த்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவில் வந்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி, மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் இதுதான் வந்து நான் ஆட் பண்ணேன். வெங்காயம் வந்து சம்டைம்ஸ் போடுவேன், சம்டைம்ஸ் போட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து தண்ணி தொட்டு நீங்கள் அந்த மாவை உருட்டினீங்கன்னா நல்லா ரவுண்டாக பால் மாதிரி வரணும். அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்ல பால் மாதிரி ரவுண்டாக வரும். அப்படி தளன்னு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணும் ரொம்ப. அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தளன்னு இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்திங்கன்னா ஒரு 2-3 minutes அதை அப்படியே வச்சிருங்க.
வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து அதை செய்யணும். ஆனால் நான் இந்த அரிசி மாவு எதுவுமே சேர்க்கல. அந்த கலர்லையும் சரி அந்த கிறிஸ்பினஸும் வந்து சூப்பராக வந்துச்சு. தண்ணி தொட்டு நம்ம அதை வந்து ரவுண்டாக பாலாக உருட்டினீங்கன்னா ஷேப்புமே வந்துடும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, எப்போதுமே இந்த டீப் ஃப்ரை ஐட்டம்ஸை வந்து 2 தடவை பொரிச்சு எடுப்பாங்க அந்த கோல்டன் கலர் வரணுங்கிறதுக்காக. நான் இவ்வளோ வருஷம் வந்து நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் டெம்பரேச்சர் அப்பப்போ. ஸோ அதில் வச்சு எவ்வளோ நேரம் வேகணுமோ அவ்வளோ நேரம் நம்ம வேக விட்டாலே போதும். எண்ணெயும் குடிக்காது. அதை வந்து டபுள் ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆயில் அப்சர்வ் பண்ணும். தண்ணி கொஞ்சம் கூட இருந்தால் ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ கரெக்டாக எந்த வடை செஞ்சாலுமே 1 மணி நேரம் நீங்கள் ஊறப்பட்டால் போதும். அதே மாதிரி ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாதுன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் தான் வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது. டபுள் ஃப்ரையும் எந்த வடையுமே நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் இதை உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரைல தான் பண்ணி காட்டியிருப்பேன். ஒரு தடவை தான் அதை ஃப்ரை பண்ணுவேன். அந்த கோல்டன் கலர் சூப்பராக வந்து இருந்துச்சு. கிறிஸ்பினஸ்மே ரொம்ப நேரம் இருந்துச்சு. நான் வேற மாவை தவிர வேற எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா நான் வந்து அரிசி மாவும் கலந்து செஞ்சுருக்கேன், ரவை கலந்து செஞ்சுருக்கேன். இதெல்லாம் நான் மிக்சியில் அரைக்கும் போது இந்த மாதிரி அரிசி மாவு கலக்கிறது, ரவை கலக்கிறதுலாம் செஞ்சுப்பேன். ஆனால் கிரைண்டரில் நான் வந்து அரைச்சி செய்யும் போது எதுவுமே நான் செய்ய மாட்டேன். அந்த மாவை பதமாக நம்ம அரைச்சிட்டாலே போதும், சூப்பரான வடை வந்து வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீட்டெயில் ரெசிபி வேணும்னாலும் நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பேட்ச் வந்து வடை போடும்போதுமே அந்த மாவை நல்லா அடிச்சு விட்டுட்டு அது மாதிரி ஒரு வடை போடும்போதுமே தண்ணியில் தொட்டு தொட்டு நம்ம போட வேண்டியதான். சூப்பராக வந்து நல்லா வரும். அன்னைக்கு ஈவினிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். சரி இப்ப சொல்லு, குவைட்டா அந்த வேர்ட்ஸை பார்த்து சொல்லு. சொல்லுவேன். கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பசங்க எல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தானுங்க. விளையாண்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. பசங்க பாஸ்தா வேணும்னு கேட்டிருந்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து அரைச்சு, ஆக்சுவலாக என்கிட்ட தாய் பேஸர்லாம் இல்லை, ஸோ அது ட்ரைடு இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு பாஸ்தா வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அன்னைக்கு வந்து டின்னர் வந்து பாஸ்தா தான். ஹெவி க்ரீமு, தக்காளி, அப்புறம் அந்த ட்ரை ஹப்ஸ் எல்லாம் போட்டு பாஸ்தா வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சம்மர் வெக்கேஷன் போயிட்டே இருக்கு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.